நீங்கள் வாசிங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய விருப்பம் தன்னை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய ஏக்கம் என்ன? தேவனுடைய வாஞ்சை என்ன? தன்னை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள், தன்னை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். தேவன் என்ன செய்யும்? பிரியப்படுத்தும். இந்த கடைசி நாட்கள்ல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியக்கூடிய அறிவில் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதான் தேவனுடைய விருப்பம், இதான் தேவனுடைய ஏக்கம். நான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனை அறிந்து கொள்ளும் போது என்னுடைய ஜெபத்தில் மாற்றம் உண்டாகும், என் துதியில மாற்றம் உண்டாகும், தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனையில மாற்றம் உண்டாகும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிற போது என் பூமிக்குரிய வாழ்க்கையும் மாறும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனாக இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களில் 12 சீசர்களை தெரிந்தெடுத்து அவர்களை எப்பொழுதும் தன்னோடு கூட வைத்து நடத்தி கொண்டிருந்தார். எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போவார். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற போது கூட வைத்துக் கொள்வார். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பார், உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் உற்சாகப்படுத்துவார். அநேக நேரங்களில் அவர்களை ஊழியத்தில் ட்ரைனிங் கொடுத்தார், நல்ல ஒரு பயிற்சி கொடுத்தார். இப்ப ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றக்கூடிய அந்த சீசர்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு வருகிற போது, பிலிப்பு செசரியா இந்த பகுதியில வருகிற போது தன் சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்களே, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஏன்னா இந்த பிலிப்பு செசரியா பகுதி அதிக பக்தியுள்ள ஜனங்கள் இருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சந்தோஷம், பக்தியுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆகவே நீங்க பல இடத்துக்கு போறீங்களே, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். போகட்டும், சரி, நீங்க என்னப்பா சொல்றீங்க?
என்னோடு கூட இருக்கிறீங்க, நான் செய்யக்கூடிய அற்புதத்தை பார்க்கறீங்க, என்னுடைய பிரசங்கத்தை கேட்கறீங்க, நீங்கள் என்ன சொல்றீங்க? இப்ப பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. தேவனை எது சந்தோஷப்படுத்தும், எது பிரியப்படுத்தும் என்று சொன்னால், அவர் எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம், புரிந்து கொண்டு இருக்கிறோம், அதை வைத்துதான் தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படும். ஆண்டவருக்கு சந்தோஷம். பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே இயேசுக்கு சந்தோஷம். உடனே சொல்றாரு, யோனாவின் குமாரனாய் சீமோனே. ஏன் தகப்பனுடைய பெயரை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், உன்னுடைய மாம்சத்துக்குரிய அறிவு, தகப்பன் மூலமாய் வந்த அறிவு இதை உனக்கு வெளிப்படுத்தல. பிதாவாகிய தேவன் தான் இந்த வெளிப்பாட்டை கொடுத்து இருக்கிறார். வெளிப்பாடை யாரு கொடுக்க முடியும் அப்படின்னா, மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. வெளிப்பாடு என்பது அது தேவனுக்குரியது. தேவன் தான் கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடு கிடைக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்த முடியாது. உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே உலக அறிவை கொண்டு தகப்பன் மூலமாக, தாய் மூலமாக, இந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட அறிவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள முடியாது, தெய்வீகத்தை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் தான் அந்த வெளிப்பாடை கொடுக்கணும். பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மாம்சமும் ரத்தமும் அதை வெளிப்படுத்தல, சரீர உறவுகள் அதை வெளிப்படுத்தல, உன் தகப்பன் மூலமாய், தாய் மூலமாய் வந்த அறிவு அதை வெளிப்படுத்தல. பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப தேவனே அதை வெளிப்படுத்திட்டார் அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். பிதாவாகிய தேவன் வெளிப்பாடு கொடுத்து விட்டார். இப்ப தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எந்த கல்லு? கிறிஸ்துவாய கல். கிறிஸ்துவாய கல். அந்த கிறிஸ்துவாய ஜீவனுள்ள கல், அவர் மேல கட்டப்படுகிற ஒரு சபையானது மாம்சம் ஜெயிக்க முடியாது, பாதாளத்தின் வாசல் ஜெயிக்க முடியாது, சாத்தான் ஜெயிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேங்கிறார். ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படுது. அடுத்து தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்பாடு உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென். எதை குறித்து வெளிப்பாடு? தேவனை குறித்து, பரலோகத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து, பிதாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, ஆவியானவரை குறித்து வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பான். வெளிப்பாடு நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வெளிப்பாடு நமக்கு தேவை. வெளிப்பாடு நமக்கு தேவை. தேவன் அதை விரும்புகிறார். தேவன் நம்மிடத்தில் அதை விரும்புகிறார். கவனிங்கள், இந்த வேதத்திலேயே விசேஷமானது எது அப்படின்னா, இந்த வேதத்திலேயே விசேஷமானது எது அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் தான் விசேஷமானது. இந்த வேதத்திலேயே நீங்க பழைய ஏற்பாடு முழுவதும் எது விசேஷமானது அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் விசேஷமானது. பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் எதை காண்பிக்கிறது? பண்டிகைகள் எதை காண்பிக்கிறது? ஆசரிப்பு கூடாரம் எதை காண்பிக்கிறது? நியாய பிரமாணம் எதை காண்பிக்கிறது? எல்லாமே கிறிஸ்துவையே போக்கஸ் பண்ணும். ஆமென், அல்லேலூயா.
அப்ப இந்த உலகத்திலேயே விசேஷமானது எது அப்படின்னா கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்வதுதான் விசேஷமானது. கிறிஸ்து விசேஷமானவர், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் விசேஷமானது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். தீர்க்க தரிசனம், சங்கீதம், நியாய பிரமாணம் எல்லாவற்றிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அதுதானே விசேஷமானது. இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீசர்களை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுகிறார். ஆனால் இந்த இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள், சரியாய் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த எம்மாவூர் சீசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இனி நம்மளோடு இருந்த இயேசு இறந்து போயிட்டாரு, சிலுவையில அறைஞ்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க, இனி இந்த எருசலேம்ல இருக்க முடியாதுன்னு எம்மாவூரை நோக்கி கடந்து போகிறார்கள். அப்படி கடந்து போகிற போது உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீசலோடு நடந்து போகிறார். கிறிஸ்துவை குறித்து சரியாய் ஒரு மனிதன் அறிந்து கொள்ளாத வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில துக்கம் மாறாது, கண்ணீர் மாறாது, வேதனை மாறாது. ஒரு நாளைக்கு இங்கே இருப்பார்கள், இன்னொரு நாளைக்கு வேறொரு இடத்தில் இருப்பார்கள், அடுத்த நாள் வேறொரு இடத்தில் இருப்பார்கள். கிறிஸ்துவை குறித்து சரியாய் அறிந்து கொண்டவன் தான் இருக்கக்கூடிய இடங்கள்ல கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ முடியும், மகிமையாய் வாழ முடியும். அவர்கள் அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்த முடியும். கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு இல்லைன்னா கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வருவாங்க, அடுத்து பின்மாற்றமா போயிடுவாங்க. உற்சாகத்தினால ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அடுத்து பின்மாற்றமா போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கும் என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நிந்தை அவமானங்கள் வந்தாலும் கடைசி வரை என் ஜீவன் இயேசுவுக்குத்தான். ஆமென், அல்லேலூயா. என் ஜீவன் இயேசுவுக்குத்தான், என் வாழ்க்கை இயேசுவுக்குத்தான். என்னோடு கூட ஞானஸ்தானம் எடுத்த வாலிபர்கள் 7-8 பேர் எல்லாரும் ஒரே டயத்துல ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆனால் எல்லாரும் பின்மாற்றம். கர்த்தருடைய கிருபையினால, இரக்கத்தினால ஆண்டவர் என்னை விட்டு விடல. நான் வலதுபுறம் இடதுபுறம் விலகும் போது ஆண்டவர் என்னை பிடித்து இழுத்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபையினால. நாம் தேவனை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில பெறுகிற போது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், நம்முடைய குடும்பம் கட்டப்படும், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் கட்டப்படும். எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக யூதர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நியாய பிரமாணத்தை தேடி வாசிப்பார்கள், சங்கீதத்தை வாசிப்பார்கள், தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிப்பார்கள். எதுக்காக வாசிப்பார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருக்கா? நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழே இருந்து நியாய பிரமாணத்தை வாசித்தார். யூதருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அத்தி மரத்தின் கீழே இருந்து வேதத்தை வாசிக்கிற போது வெளிப்பாடு கிடைக்குமா? யூதர்கள் பெரும்பாலும் என்ன செய்வார்கள்? அத்தி மரத்தின் கீழே இருந்து அந்த வேதத்தை வாசிப்பார்கள். எதுக்காக வாசிப்பார்கள்? கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்காக. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 400 வருஷம் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்துல என்ன? இருண்ட காலம்னா என்ன? தேவன் கிரியை செய்யாத நாட்கள் இருண்ட காலம்.
தேவனுடைய தரிசனம் இருக்காது, தேவனுடைய சொப்பனம் இருக்காது, தேவனுடைய வெளிப்பாடு இருக்காது, தேவனுடைய கிரியை இருக்காது. இதே இருண்ட காலம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சபைக்கு வந்தாலும் தேவனை ஆராதித்தாலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யல, வெளிப்பாடு கிடைக்கல பிரதர், எனக்கு ஒரு சொப்பனம் கூட கிடைக்கல, ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியல, ஆண்டுடைய வல்லமையை உணர முடியல, தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னா அது நமக்கு இருண்ட காலம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னா அவர்களுக்கு தேவனுடைய கிரியை இல்லை, அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் தேவனுடைய கிரியை இல்லாத நாட்கள், தேவன் இடைபடாத நாட்கள், தேவன் உணர்த்தாத நாட்கள், தேவன் கண்டிக்காத நாட்கள், அது நம்முடைய வாழ்க்கையில அது இருண்ட காலம்தான். அந்த இருண்ட காலத்துல தேவன் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த இருண்ட காலத்துல தேவன் கிரியை செய்யல, தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பாவம் இருக்கு பாருங்க, அந்த பாவத்தின் வல்லமையை ஆண்டவர் என்ன செய்து விட்டார் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டார். அவர் அமைதியா இருந்துட்டாரு. பாவம் பெருகிருச்சு, சிந்தையில போராட்டம், பாவத்தின் செயல்கள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரோமருடைய அடிமைத்தனம். இந்த நேரத்தை என்ன செய்யறன்னு தெரியல. அப்ப அவர்கள் வேதத்தை கருத்தாய் தேட ஆரம்பித்தார்கள், கருத்தாய் வாசிக்க ஆரம்பித்தார்கள். சிலருக்கு வெளிப்பாடு கிடைத்தது. இப்ப இருக்கக்கூடிய இந்த பாவ போராட்டத்துக்கு, பாவ சிந்தனைக்கு கிறிஸ்து வந்தால் மாத்திரமே ஆத்தும இரட்சகர், ஆத்தும மீட்பர், ஆத்துமாவின் கண்காணி அவர் வந்தால் மாத்திரமே ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டவர்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள், கிறிஸ்துவை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அவனுடைய ஜெபம் முழுவதும் மேசியாவே வாரும் ஆண்டவரே, மேசியாவே வாரும், கிறிஸ்துவே நீ வாரும், அந்த எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அதனாலதான் யோவான் சாணகன் வனாந்தரத்தில் வந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காய் இருந்த போது இப்ப யூதர்கள் என்ன செய்தார்கள், ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து அங்கே ஒரு மனிதன் இருண்ட காலம், தேவனுடைய செயல்பாடு இல்ல, தேவனுடைய கிரியை இல்ல, ஆராதனை நடக்குது சர்ச்சில், அதாவது ஆலயத்துல நல்ல பலி செலுத்தப்படுது, பண்டிகை நடக்குது, எல்லாமே நடக்குது, ஆனால் தேவன் கிரியை இல்லை. இந்த நாட்கள்ல எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காக ஒரு மனிதன் நிற்கிறானே, அவன் யார், கிறிஸ்துவா என்று சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப போய் கேட்கிறாங்க, நீ கிறிஸ்துவா? இல்ல. நீ எலியாவா? இல்ல. நீ தீர்க்கதரிசியில் ஒருவரா? இல்ல. ஏன்னா கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எலியா வர வேண்டும். நீ எலியாவா? இல்லைன்றார். தீர்க்கதரிசியில் ஒருவரா? அப்ப எலியா எப்ப வருவார், கிறிஸ்து எப்ப வருவார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியில் ஒருவரா? இல்ல. யார்ப்பா? வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் அப்படின்றார். கவுனிங்க, இம்மைக்குரிய தேவைகளுக்காக சில யூதர்கள், யாரு, நல்ல வேதத்தை தேடினவர்கள், தேவனுடைய பாதத்துல காத்திருந்தவர்கள், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்துவை தேடவில்லை, ஆத்தும மீட்புக்காக கிறிஸ்துவை தேடினார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் தேடினார்கள். அப்ப அநேகர் வந்து வேதத்தை வாசிக்கிற போது இந்த ஜெபத்தை கண்டிப்பா பண்ணுவாங்க. எந்த ஜெபத்தை? சங்கீதம் 119 18வது வசனத்தை வாசிங்க. ஆமென். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அற்புதமான ஒரு ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை வாசிக்கிற போது, நியாய பிரமாணத்தை வாசிக்கிற போது, சங்கீதத்தை வாசிக்கிற போது, தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிற போது, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க.
ஏன்னா இந்த 400 வருஷமா தேவன் கிரியை செய்யலையே, தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியலையே, தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியல, தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல்ட்ட ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? இந்த 400 வருஷமாக தேவனுடைய கிரியை இல்ல, தேவனுடைய வல்லமை இல்ல, தேவனுடைய செயல்பாடு இல்ல, எதுவுமே இல்ல. இது முதல் காண்பீர்கள். Praise the Lord. இது முதல் காண்பீர்கள். இனிமே பரலோகத்தினுடைய செயல்பாடு இருக்கும், பரலோகத்தினுடைய வல்லமை இருக்கும், பரலோகத்தினுடைய கிரியை இருக்கும். இனி தேவனுடைய செயல்பாடுகளை நீங்க இது முதல் காண்பீர்கள். இதுவரைக்கும் 400 வருஷம் பார்க்கல, இது முதல். Praise the Lord. அல்லேலூயா. இது முதல் காண்பீர்கள். நீங்க இனிமே பாப்பீங்கப்பா, இனி பாப்பீங்க. பரலோகத்தினுடைய செயல்பாடுகளை கொண்டு வருவதற்காக நான் வந்திருக்கிறேன். பரலோகம் கிரியை செய்வதற்காக வந்திருக்கிறேன். இனி பரலோகத்தினுடைய வல்லமையை பாப்பீங்க, பரலோக தேவனுடைய கிரியைகளை பாப்பீங்க, தேவனுடைய மகிமையை பாப்பீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது முதல் காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வேதம் இருக்கு. நம்ம நல்ல வேதத்தை வாசித்து சில பகுதியை தெரிந்து கொள்றோம். சில பேர் வாசிக்கிறதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த நாட்கள்ல இந்த பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்துல எந்த அளவுக்கு காத்து இருந்தார்களோ அந்த அளவுக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்தார். தேவன் பேச ஆரம்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா 9:6 நம்முடைய தேவன் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அப்ப நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். இந்த வெளிப்பாடெல்லாம் எப்படி கிடைக்குது பாருங்க. ஒரு கன்னிகை கற்போதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இதெல்லாம் எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்க. அந்த கிறிஸ்துனுடைய பாடுகள், கிறிஸ்துனுடைய மரணம், கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துனுடைய பிறப்பு எல்லாவற்றையும் எழுதின ஒரு தீர்க்கதரிசி தான் ஏசாயா. இந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க தேவ சமூகத்துல காத்து இருந்தார்களோ அந்த அளவுக்கு தேவனை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்தார்கள். அப்ப இந்த உலகத்துல தேவனை ஆராதிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து, தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டதை சுருக்கமாய் கருத்தாய் எழுதவும் அப்படின்னு கொடுத்துட்டோம் வச்சுங்களேன். எத்தனை பேரு எல்லாரும் ஒண்ணு எழுதுவீங்க? ஏசப்பா ரொம்ப நல்லவர், ஸ்தோத்திரம். அதே நமக்கு தெரியும். ஒருத்தர் நம்ம சபைக்கு வந்தார், நீ ஏசப்பா குறிச்சு என்ன தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஏசப்பா அன்புள்ளவர், ஏசப்பா ஆசீர்வதிக்கிறவர். அன்புள்ளவர், இது அவருக்கு தெரியும். சரி, அன்புள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர். சில நேரத்துல ஏசப்பா கோபமா பேசினா இவர் போயிடுவார். ஏன்னா அவர் என்ன அறிந்து கொண்டாரோ அது நடந்தாத்தான் அவருக்கு ஏற்புடையதா இருக்கும், இல்லைன்னா அவர் போயிடுவார். அப்ப கிறிஸ்துவை குறித்து நமக்கு வெளிப்பாடுகள் தேவை. நம்ம அருமையா ஃபாதர் பாடியிருக்காங்க, இன்னும் உம்மை அறியணுமே. இந்த பாடலை நம்ம தினந்தோறும் பாடணும், தேவ சமூகத்தில் இருக்கும் போதெல்லாம் பாடணும். அல்லேலூயா.
தினந்தோறும் பாடணும். தேவ சமூகத்துல இருக்கும்போது பாடணும். அப்ப தேவனை குறித்த அந்த வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில பெருக பெருகத்தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவம் மாறும். அநேக நேரத்துல கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதபடியே போயிட்டு இருப்போம். ஆனா கிறிஸ்துவத்தை ஆராதிப்போம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. தேவனை குறித்து அறிந்து கொண்டாத்தான் நம்முடைய ஆராதனையில மாற்றம் உண்டாகும், நம்முடைய ஜெபத்துல மாற்றம் உண்டாகும், நம்முடைய சுபாவத்துல மாற்றம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் மாற்றம் உண்டாகணும்னா அந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியம். அதனாலதான் ஆண்டுடைய வேதனை என்ன? மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிற போது ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5:13 சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் ஜெபிக்காதனால, என்னை ஆராதிக்காதனால, சபைக்கு வராதனால அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள், சங்காரமாகிறார்கள் என்று சொல்லல. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், என்னை குறித்த அறிவில்லாமையினால் நான் எப்படி என் ஜனங்களை நடத்துவேன், எதற்காக சபைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? அப்ப தேவனுடைய அந்த காரியத்தை, தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுக்காக என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அறிந்து கொண்டவர்கள் சவால் விட்டார்கள், அறிந்து கொண்டவர்கள் சாதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்நிய தேசத்துல அடிமையை போல சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் இப்படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் அந்நிய தேசத்துல அடிமையை போல இருக்கிறார்கள். ஆனால் ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஏன் அப்படின்னா தங்களுடைய தேவனை குறித்து அவர்கள் அறிந்திருந்தபடியால் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல, ராஜாதி ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். நம்ம அநேக நேரத்துல தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாம அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம், அநேக நேரங்கள்ல பாதிக்கப்படுகிறோம். இன்னைக்கு தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், அதனால தேவனை நான் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, அதனால தேவனை அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்களே, இந்த உலகத்துல நம்மளை விட படிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தேவன் நம்முடைய தகுதியை வைத்து தெரிந்து கொள்ளல, வேற வழி இல்லாம தெரிந்து கொள்ளல, விரும்பி தெரிந்து கொண்டார். நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நான் ஆரம்ப நாட்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்னையே ஆண்டவர் தெரிந்து கொண்டீங்க? நிறைய நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க, நல்ல அழகு உள்ளவங்க இருக்கிறாங்க, நல்ல இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்காங்க, என்னையே தெரிந்து கொண்டீங்கப்பா. ஆனா தேவன் அவர்களுக்கெல்லாம் தன்னை மறைத்து விட்டு, ஆண்டவர் இந்த உலகத்துல அற்பமாய் எண்ணப்பட்ட நமக்கு நாமே பிரயோஜனம் இல்லை, ஆனா நம்மை அவர் விரும்பி தெரிந்து கொண்டார். சீயோனை கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டார்.
Praise the Lord. நமக்கு அழகு இருக்கோ இல்லையோ, அந்தஸ்து இருக்கோ இல்லையோ, நம்ம சிகப்பா இருக்கிறோமா கருப்பா இருக்கிறோமா அது முக்கியம் இல்ல. தேவனுடைய பார்வையில நான் விலையேற பெற்றவன். ஆமென். அல்லேலூயா. இதை சொல்லும் இந்த பாக்கிய சிஸ்டர் அது மாதிரி சுவேதா இவங்களுக்கு தான் ஒரு சந்தோஷம் வருது. கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு மற்றெல்லாம் நம்ம அடிக்கடி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தே நம்ம என்ன செஞ்சிடறோம், இவங்க மாதிரி இல்லையே அவங்க மாதிரி இல்லையே. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சிஸ்டருக்கு நல்ல முடி இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த முடி இருக்கு, சீவும் போதெல்லாம் இப்படி வருது, இந்த முடி இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே. ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம யோசிச்சு 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 கடைசி வர இப்படி நம்முடைய வாழ்க்கை. நீங்க விசேஷமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் என் தகப்பனுடைய பார்வையில விசேஷமானவன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படி நினைக்கணும். அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அப்ப கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். பாலகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வேதத்துல கவுனிங்க, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீசர்கள் எல்லாரும் யார் அப்படின்னா நல்லா படித்தவர்கள் அல்ல. இவங்க எல்லாரும் யார் அப்படின்னா மீனவர்கள். குறிப்பா இந்த கலிலேயாவுல இருக்கக்கூடிய இந்த கலிலேயா பகுதி இருக்கு பாருங்க, யூதேயாவுல இருக்கக்கூடிய மக்களை எல்லாரும் அதிகமாக கனப்படுத்துவார்கள். படித்தவர்கள், நியாய பிரமாணத்தில் தேறினவர்கள், ஆலயத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தவர்கள், இந்த யூதேயாவுல இருந்தவர்கள். ஆனா அந்த கலிலேயர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா படிப்பறிவுள்ள இந்த கலிலேயாவுல இருக்கக்கூடியவர்கள் அநேகரால் வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனா தேவன் எதை விரும்பினார் அப்படின்னா இந்த கலிலேய பகுதியத்தையும் தேவன் விரும்பினார். இந்த கலிலேயாவில் இருக்கக்கூடிய சீசர்களைத்தான் தேவன் விரும்பினார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பிற்காலத்தில் தேவன் மகிமைப்படுத்துவார், கலிலேய பகுதியை மகிமைப்படுத்துவார். ஏன்னா இந்த கலிலேய பகுதி இருண்டு போயிருந்த ஒரு பகுதி, அநேகரால் மதிக்கப்படாத கனப்படுத்தப்படாத பகுதி இந்த கலிலேய பகுதி. ஆனா தேவன் அதை விரும்பி தெரிந்து கொண்டார். சீசர்கள்ல 11 பேர் கலிலேயாவை சேர்ந்தவர்கள், யூதாஸ் மாத்திரம்தான் யூதேயாவை சேர்ந்தவர். மற்ற எல்லா சீசர்களும் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். அப்ப தேவன் என்ன செய்தார், நம்முடைய படிப்பை வைத்து, குடும்ப பின்னணியை வைத்து, நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை வைத்து அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய அனாதி சிநேகத்தின்படி ஆண்டவர் என்னை விரும்பி தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்கெல்லாம் விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் நம்மளை விரும்பி தெரிந்து கொண்டார். விரும்பி தெரிந்து கொண்டார். இப்ப கவுனிங்க, கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து விட்டு தேவன் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தல. தேவன் பாலகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பாலகர்னா யாரு? ஒன்னும் தெரியாதவர்கள், அறியாமை உள்ளவர்கள். அவங்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார். நமக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் கேட்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். 12வது வசனம். அதுல உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ, எது உள்ளவன்? எது உள்ளவன்? தேவனை குறித்து அறிந்தவன் எவனோ, உள்ளவன் எவனோ, இதை சொல்லிட்டேன்னு சொல்றாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீங்க நல்ல கவனிங்க. இப்ப பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. பரலோகத்தின் தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன கிறிஸ்து அப்படின்னு வெளிப்பாடு சொன்ன உடனே அடுத்து கிறிஸ்து பரலோகத்தின் திறவுகளை கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னை குறித்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதுக்கு பிறகு தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டார். உள்ளவன் எவனோ,
வெளிப்பாடு உள்ளவன் எவனோ, தாகம் உள்ளவன் எவனோ, தேவனை அறிந்து கொண்டவன் எவனோ, அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு சின்ன சின்ன ஒரு வெளிப்பாடு, அதுல ஆர்வமே இல்லை, வாஞ்சை இல்லை, என்ன அந்த வெளிப்பாட்டின்படி அவன் செயல்படலைன்னா இந்த வெளிப்பாடு உனக்கு வேஸ்ட் அப்படின்னு உள்ளதை எடுத்துக்குவார். நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்னா, நல்ல ஆண்டவரை இன்னுமே அறிந்து கொள்ளணும், இன்னுமே அறிந்து கொள்ளணும். அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எப்பெல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்றீங்களோ நீங்க அப்பெல்லாம் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுங்க. எப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே அப்படி ஜெபத்தோட வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா வெளிப்பாடுகளை தருவார். ஆமென். இது ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளுக்கும் ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். வேதத்தை வாசிக்கும் போது ஒரு டாக்டர் தன்னிடத்தில் வந்த ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு ஒரே வயிற்று வலி. இவர் என்னென்னமோ டேப்லெட் கொடுத்து பார்த்துருக்காரு, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு, ஒன்றும் சரியாகலை. அதே நேரத்தில் வீட்டுக்காரம்மா கத்துது, என்னங்க கிணத்துல தண்ணியே வரல, என்ன செய்யறதுன்னு தெரியல, தண்ணியே இல்லை, தண்ணியிலேங்குது. ஒரு பக்கம் வியாதிஸ்தர், இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவி. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? இங்கிட்டு 4 சத்தம் போடுவோம், இங்கிட்டு 4 சத்தம் போடுவோம். அவர் உட்காந்து வேதத்தை வாசிச்சிருக்கார். ஆண்டவரே நீங்க நல்ல ஒரு வெளிப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் ரெகுலரா வாசிக்கக்கூடிய பகுதி எதுனா யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். அதுல 39ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இந்த வார்த்தை வருகிற போது அப்படியே அவருக்குள்ள ஒரு வெளிச்சத்தை போல இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த அம்மாவுடைய வயிற்று வலிக்கு என்ன பிரச்சனை? கல்லு. கிணத்துல தண்ணி வராதுக்கு என்ன காரணம்? ஆமா, ஸ்தோத்திரம். அங்க கல்லை எடுத்தாச்சு, இங்கேயும் கல்லை எடுத்தாச்சு, அவருக்கு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். நீங்க கவனிங்க, வேதத்தை வாசிக்கும் போது உண்மையாவே சொல்றேன், நம்மனால இப்ப நிறைய வயசாயிருச்சு, நமக்கு முடியல, பலனும் குறைவு. ஆனா நம்முடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, ஒரு அதிகாரம் நீங்க வாசிக்க சொன்னாலும் முழங்கால நின்று பிள்ளைகளை வாசிக்க இப்ப கத்து கொடுங்க. நீங்க 4 வசனம் வாசிச்சாலும் நீங்க அழகா நீங்க இப்ப தேவ சமூகத்துல பிள்ளைகள் வாசிக்கணும், முழங்கால் படிக்கிட்டு நல்லா என்ன செய்யுங்க, நேர் முழங்கால நின்று என்ன செய்யணும், நீங்க வேதத்தை வாசிக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இந்த வேதத்தை நீங்க கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேதம் உங்களை தூக்கி சுமக்கும். அந்த வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு தேவை. நீங்க இந்த ஜெபத்தை என்னால் நீங்க மறக்க கூடாது. ஆண்டவரே உம்மை குறித்து நான் இன்னும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே இன்னும் அறிந்து கொள்ளணும். தேவனை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளணும். இயேசுவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளணும். ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்க வாழ்க்கை கட்டப்படும். சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. யார் தேவனை அறிந்து கொள்ளவில்லையோ அவங்க ஏமாந்து போவாங்க. அவங்க கடைசி வரை நிற்க முடியாது. இடையில பின்மாற்றம் அடைவார்கள். அவங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்பாடு தேவை. கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் பெருகும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். அல்லேலூயா. வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், இந்த காரியத்தை குறித்து தியானிப்போம். அப்படியே கண்களை மூடிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில உம்மை அறிந்திருக்கிறதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளணும்ப்பா. எந்த அளவுக்கு உம்மை அறிந்து கொள்றோமோ
அந்த அளவுக்கு உம்மை அண்டிக் கொள்வோம். உம்மை அண்டிக் கொண்டு உமக்காக வாழக்கூடிய வைராக்கியத்தில் நாங்கள் வளர்ந்து பெருகுவோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் சபைக்கு ஏனோ தானவென்று அல்ல, ஆண்டவர் தாகத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, அறிந்து கொள்ள வேண்டுங்கிற வைராக்கியத்தோடு வர தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான்ப்பா. ஆண்டவரே, பிரயாசங்கள்ல கரம் கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.